இயேசு உன்னை மாற்றுகிறார் விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். தினமும் அநேகர் நம்முடைய ஜேசுவை விடுதலை ஸ்தலத்திற்கு வந்து தேவன் கொடுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். ப்ரேயர் பண்ணுறப்ப எனக்கு அந்த போராட்டம், பிசாசு போராட்டம் எல்லாமே என்னை விட்டு மாறிச்சு. என் மகள் விடுதலை ஆகலையே, நம்ம என்ன இப்படி வாழ்க்கை நான் ரொம்ப கவலைப்பட்டேன். இப்போ ஆண்டனி பிரதருக்கு ஒரு ப்ரேயருக்கு நான் அட்டன் பண்ணேன். என் மகளை கூப்பிட்டு அன்னைக்கு என் மகளும் சந்தோஷமாக இப்போ படிக்குது, நல்ல மார்க் எடுத்துருச்சு. ஏன்னா இப்போ நிறைய மாற்றம் என் குடும்பத்திற்கு. நானும் வேலைக்கு போய் நான் வேலை சேர்த்து நான் நல்லா வேலை செய்கிறேன். நல்ல ஆசீர்வாதமாக ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்துருக்கார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனேன் அன்றைக்கிட்ட வந்து. இப்போ நான் 1 வருஷத்தில் ஒரு ஆல்கஹால் கொடுத்துருக்கேன். பாஸ்டர் ஐயா கொடுத்த ஒரே இதில் நான் இப்போ ஆயில் மற்றும் சாப்பாட்டில் நான் மட்டும் கலந்து வச்சு நான் சாப்பிட்டேன். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஏசப்பா நான் உங்கள் மேலே இருக்கிற விசுவாசத்தினால மட்டும் நான் இந்த ஆயிலை நான் தொட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். கரெக்டாக நான் இங்கே வந்துட்டு போய் 4வது மாதத்தில் நான் கன்சீவ் ஆகிட்டேன். ஐயா என்ன கொடுத்தாங்க, அதை சாப்பாடில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் அதை வாங்கிட்டு போய் நான் சாப்பிட்டதுலேருந்து கைவலி முற்றிலுமாக நீங்கிடுச்சு. ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால என் அன்பு ஜேசுவை குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நவம்பர் மாதத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையும் அவருடைய சமாதானத்தின் வல்லமையும் உங்கள் குடும்பத்தில் இருப்பதுக்காக நான் அவரை துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்வது கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அதாவது இந்த வருடம் நம்ம 10 மாதம் கடந்து 11வது மாதத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை அவர் வளர செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய ஆரோக்கியத்தின் வல்லமை வெளிப்படும். அது மாத்திரமல்ல, இருளின் வல்லமைகள் அழிக்கப்படுகிற ஒரு மாதமாக இருக்கும். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். உங்களுக்கு ஒரு அறிவிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். வருகிற மாதம் டிசம்பர் மாதம் வர இருக்கிற காரணத்தினால் அந்த மாதம் கிறிஸ்துவின் பிறப்பின் மாதமாக, கிறிஸ்துவின் பிறப்பின் கொண்டாட்ட மாதமாக நம்ம ஒவ்வொருவரும் நடத்தி வருகிறோம். அவருடைய பிறந்த அந்த மாதத்தில் நம்ம திக்கற்ற பிள்ளைங்க, எளியவர்கள், அதாவது உதவியற்ற சூழ்நிலையில் இருக்கிறவங்க, விதவைகள், இப்படிப்பட்டவர்களுக்கு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் விதமாய் அவர்களுக்கு புத்தாடைகளை வாங்கி கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி நம்ம வருகிறோம். இதன் மூலமாக ஒவ்வொரு வருடமும் வயதான தாய்மார்கள் அது மகிழ்ச்சி அடைகிறாங்க, நல்ல சந்தோஷப்படுகிறாங்க. அவங்க குடும்பங்கள் கர்த்தர் சந்தோஷத்தினால் நிரப்பதை நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வருடமும் நம்ம சாலையோரத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள், சாலையோரத்தில் தங்கியிருக்கிறவங்க, திக்கற்றவங்க, உதவியற்ற சூழ்நிலை, வயதானவங்க, இப்படிலாம் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு மதியம் ஒரு உணவை கொடுத்து அவர்களுக்கு இயேசுவின் அன்பை பற்றி நம்ம சொல்லி வருகிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுது. இந்த நிகழ்ச்சியை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய சுவிசேஷத்துக்காக இதை நாம் செய்து வருகிறோம். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இதில் விசேஷித்த வண்ணமாக இந்த காரியத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு வருடமும் உற்சாகத்தோடு இதை கொடுத்து தாங்கி இதை செய்யவும் நீங்கள் உங்களுடைய தோள் தருகிறபடினால் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். வேதம் தான் சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அதை திரும்ப கொடுக்கிறார். அதனால் கொடுக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் இந்த ஊழியத்துக்கு விசேஷமாக கொடுக்கிறபடியால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நிறைவாக நடத்துகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் நாமும் மகிமைப்படட்டும். இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அதான் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். விசேஷித்த வண்ணமாக நம்முடைய விடுதலை ஊழியம், இந்த விடுதலை ஊழியத்தில் கட்டப்பட்ட ஜனங்கள் பிசாசினால், சாத்தானுடைய வல்லமையினால், சாத்தானுடைய மிருக
மிருகத்தின் வல்லமைகள்னால கட்டப்பட்ட ஜனங்கள், மந்திரத்தினால் கட்டப்பட்ட ஜனங்கள், சாபத்தினால் கட்டப்பட்ட ஜனங்கள், பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் விடுதலை கொடுக்கிற ஒரு சுவிசேஷ ஊழியமாக நடைபெற்று வருகிறது. இந்த நாளில் விசேஷமாக இந்த ஊழியத்தின் மூலம் பலரை கர்த்தர் விடுதலை செய்துக்கிறார். அதனால் நீங்கள் இதை பார்க்குற நீங்கள் இந்த ஊழியத்துக்காக இந்த உங்கள் ஜெபத்தில் நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்குறேன். எனக்காகவும் நான் என் கூட நிறைய வாலிபர்கள் ஊழியம் செய்கிறாங்க. அவங்க எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்தி இந்த ஊழியத்தில் உற்சாகமாக ஊழியம் செய்யவும் ஒரு சமாதானத்தை ஊழியர்கள் மத்தியில் இருக்கும்படி நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நாங்கள் ஊழியத்துக்காக நிறைய இடம் பிரயாணம் பண்ணுகிறோம். எங்களுடைய பிரயாணங்களில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்க நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் விசேஷித்தமாக நம்ம வாக்குத்தத்த செய்திக்காக கடந்து போகலாம். நான் சொன்னபடி இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் இருந்து இருளின் வல்லமைகள் அப்புறப்படுத்தப்படுகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் இருந்து வியாதியை கர்த்தர் வெளியேற்றப்படுகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய கணவராக இருக்கலாம், உங்கள் மகளாக இருக்கலாம், இல்லை உங்கள் மனைவியாக, உங்கள் குடும்பத்தை எல்லாரையும் கர்த்தர் செழிப்பாக வளர பண்ணுகிற ஒரு மாதமாக இது இருக்க போகிறதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். எல்லோரும் ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஆமீன். கர்த்தர் நல்லவர். வாசிக்கிறேன் நான் உங்களுக்காக. இன்று ஆவியானவர் நமக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதாவது மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீங்க. இந்த மாதத்தில் கர்த்தரை நேசிக்கிற, கர்த்தரை தேடுகிற பிள்ளைங்க, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைங்க, அவருடைய சமூகத்தில் தரித்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த செய்தி என்ன தெரியுமா? உங்கள் மேல் என் நீதியின் சூரியனை நான் உதிக்க பண்ண போகிறேன். அவருடைய வல்லமுள்ள வார்த்தை இப்படியா சொல்லுது, உங்கள் மேலே ஒரு நீதியின் சூரியன் வெளிப்பட ஆரம்பிக்கும். நீதி செய்கிற ஒரு சூரியன் வெளிப்பட போகிறது. இது வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் போராட்டத்தின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கலாம், இருளின் மத்தியில் வாழ்ந்துட்டுருக்கலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாக இவருக்கு வாழ்ந்து ஜபம் பண்ணி கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு வருகிற ஒரு குடும்பமாக இருக்கலாம். ஆனால் இன்னும் உங்களுக்கு சில காரியத்தில் நியாயம் நடக்கலை, இன்னும் உங்கள் குடும்பத்தில் ஒரு நீதி நடக்கலை. உங்களுக்கு அநியாயமாக உங்கள் மேலே தவறான பழிச்சொல் சொல்லி உங்களுக்கு விரோதமாக தவறான காரியங்களை செய்திருக்கலாம். இன்னும் அதில் ஒரு நீதி வரல. உங்களுக்கு விரோதமாக பொய் சொல்லி ஒரு கோர்ட்டில், அதாவது நீதித்துறையில் போயிட்டு உங்களுக்கு தவறான உங்களுக்கு பேரில் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கலாம். சில கேஸுகள் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, உங்கள் தொழிலுக்கு விரோதமாக, அதுக்கு உங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு தந்திரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய எதிரிகள், உங்கள் மேல் பொறாமை உள்ள மனிதர்கள், உங்கள் மேலே எரிச்சலாக இருக்கிறவங்க, எப்படியாவது நீங்கள் அழிந்து போகணும், நீங்கள் நிலைத்திருக்கக்கூடாதுன்ட்டு தவறான இதில் போய் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் சட்டத்துறையில் ஏதோ கோர்ட்டில் போட்டு உங்களை அலக்களித்து கொண்டு இருக்கலாம். நான் ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிக்க போகிறது. அது அவர் வெறும் சூரியன் சொல்லாமல் நீதி செய்கிறவர், அவர் நியாயாதிபதியாக இந்த மாதத்தில் உங்கள் மேலே அவர் இறங்கி வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அதுதான் அவருடைய வாக்கு தத்துவம். இன்றைக்கு இந்த கோர்ட்டு கேஸும் அலைந்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் நீதி செய்கிற சூரியனாக வெளிப்படுவார். அந்த சூரியனுடைய வல்லமை வரும் பொழுது துன்மார்க்கன் அதுக்கு முன்பாக நிற்க முடியாது. உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடின கூட்டங்கள் எல்லாம் அது சிதறடிக்கப்படும். அந்த கூட்டத்தின் இருளின் வல்லமை வெளிச்சமாய் கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டுகிறத நீங்க பார்ப்பீங்க. அதனால தான் இந்த மாதம் சொல்றேன், நான் நீதி செய்கிற தேவன். இன்னும் உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்து இன்னும் இந்த பிசாசின் தொல்லையிலிருந்து விடுதலை இல்லை, இன்னும் இந்த சர்பத்தின் தொல்லையிலிருந்து விடுதலை இல்லை, இன்னும் மந்திர தொல்லைகளிலிருந்து விடுதலை இல்லை. போகாத ஜபங்கள் இல்லை, தேடாத ஆட்கள் கிடையாது. எல்லாம் ஓடி ஓடி பார்த்து இன்னைக்கு சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிற என் அன்பு சகோதரனை, என் அன்பு சகோதரியை, இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நீதியின் சூரியனுக்கு உன் மேலே உதிக்கப்பட போகிறது. உனக்கும் சத்துருக்கும் சாத்தானுக்கும்
சாத்தானுக்கு இருந்த எல்லா வல்லமை உடன்படிக்கையை கர்த்தர் உடைக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அதுதான் நீதியின் சூரியன். அந்த நீதியின் சூரியன் உங்களுக்கு சாத்தானுக்கு இருந்த உரிமையை உடைக்கிறத நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் நீதி செய்கிற தேவன். யோபுடைய வாழ்க்கையில் சாத்தான் கையில் கொடுத்து வைத்திருந்தாரா? இல்லை, அவர் வெளிப்பட்டார். என்ன நடந்தது? அந்த இருளின் வல்லமை அவங்க குடும்பத்தை விட்டு விலகினது, அவரை விட்டு விலகினது. என்ன நடந்தது? ஒன்னே ஒன்று நடந்தது. இருளிலிருந்து அவர் வெளிச்சத்துக்குள்ளே கடந்து வரார். அவருடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் வெளியே வர ஆரம்பிக்கிறது. பிசாசின் தொல்லைகள் முடிந்து போகிறது. பிசாசின் போராட்டங்கள் முடிந்து போகிறது. இந்த மாதத்தில் உன் குடும்பத்தை விட்டு பிசாசின் போராட்டங்கள், துன்மார்க்க போராட்டங்கள் எல்லாம் ஒளிந்து போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, அப்படிப்பட்ட நீதியின் சூரியன் உதிக்கிறத நீங்கள் கவனிங்க. இன்னைக்கு அது வெளிப்பட போகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அவர் சொல்றாரு, ஆரோக்கியம் இருக்கும். என்னுடைய செட்டையின் கீழ் ஒரு ஆரோக்கியம் இருக்கும். அவர் ஒரு செட்டைகளை விரித்து நம்மளை பாதுகாக்கிற தேவன். அதனால தான் பக்தன் மோசே சொல்லுகிறார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான். நிழலில் தங்குகிறான். வெறும் நீதியின் சூரியன் மாத்திரம் உதித்து கொண்டு இருக்க நினைக்காதீங்க. அவருடைய செட்டைகள் உங்கள் குடும்பத்தின் மேல் விரித்து மூடப்பட்டு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அவருடைய செட்டை உங்களை மூடிக்கொண்டு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அந்த செட்டை வரும் பொழுது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை, நல்ல ஒரு தூக்கம், நிம்மதியான தூக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் குடும்பத்தின் மேலே அதை வைப்பார். எனக்கு ஒரு சகோதரர் தெரியும். ஒரு பல வருடமாக, ஒரு 20 வருடமாக தூங்கவே முடியாது. அவர் நம்முடைய கூட்டத்துக்கு வர ஆரம்பித்தார். அவர் ஜெபம் பண்ண சில நேரத்தில் தூக்கம் வரும், அதுக்கப்புறம் தூக்கம் வராது. அப்போ ஒரு நாள் வந்தார், நான் ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு ஜெபனை கொடுத்து, இந்த ஜெபனை கண்ணில் தடவி பாடுங்க, நாளைக்கு வாங்க நம்ம பார்க்கணும். அவர் வந்தார். அடுத்த நாள் வந்து என்னை பார்த்து சொன்னார், நான் நிம்மதியாக தூங்கினேன் பிரதர், நிம்மதியாக தூங்கினேன் பிரதர். அப்படியே கேட்டேன். அப்போ கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். உங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு செட்டையின் நிழல் இருக்குது. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் ஒரு தூக்கம் இல்லை, ஏதோ ஒரு மரண போராட்டம், ஏதோ ஒரு போராட்டம். நான் சொல்லவா, இன்றைக்கி கர்த்தர் உங்கள் குடும்பத்தின் மேலே ஒரு சிறகு உள்ள செட்டைகளை விரிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. செட்டைகள் விரிக்கப்படும் பொழுது அதில் ஒரு பாதுகாப்பை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த வல்லமை வெளிப்படும், அந்த அபிஷேகம் வெளிப்படும், அந்த தெய்வ மகிமை வெளிப்படும். உண்மையாக அதுதான். அதில் ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கும். உங்கள் வீட்டுக்குள்ளே நைட்டில் எழுந்து அப்படி மூச்சு அடைக்கிற மாதிரி, நெஞ்சு வலிக்கிற மாதிரி 2 மணிக்கு எழுந்து கதறதெல்லாம் இருக்காது. கர்த்தர் மாற்றுவார். அவர் ஒரு ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். எனக்கு ஒரு நாள் எங்கள் விடுதலை மையத்துக்கு ஒரு கணவன் மனைவி வந்தார்கள். அப்போ அவர் கனவு பேசிகிட்டு இருந்து ஜெபம் பண்ணோம். அப்போ அவர் சொன்னார், எனக்கு 11 மணிக்கு பிரதர் ஒரு ஏப்பம் வரும் பிரதர். ஏப்பம் வந்த பிறகு என் தூக்கம் கலைந்து விடும். ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன் பிரதர், ரொம்ப கஷ்டம் பிரதர், முடியல பிரதர். ஏப்பம் வந்துட்டே இருக்கும். கரெக்டாக ஒரு 11:30க்கு மேலே. அப்போ நான் ஜெபம் பண்ணி சொன்னேன், இந்த ஜெப எண்ணெயை நீங்கள் பயன்படுத்துங்க. ரெண்டாவது, நீங்கள் படுக்கிற பெட்ரூமில் இயேசு ரத்தம் தண்ணி எடுத்து தெளித்து விடுங்க சொன்னேன். ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு ரத்தம் செத்த கிரிகளை நீக்கி சுத்திகரிக்கிறது. அந்த விசுவாசத்தோடு தெளிங்க சொல்லி அனுப்பினேன். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் அடுத்த நாள் கேட்டேன், அவர் சொன்னார். அப்புறமேட்டு ஒரு 10-20 நாள், அதாவது 1 மாதம் கழித்து கேட்டேன். அவர் சொன்னார், என் வீட்டில் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நடக்கலை பிரதர், அது போல் எனக்கு ஏப்பம் வரல பிரதர், இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன் பிரதர். அதுதான் கர்த்தருடைய செட்டைகள். இன்றைக்கு அந்த செட்டையின் நிழல் உங்கள் வீட்டு மேலே வரும். உங்கள் வீட்டு மேலே அந்த செட்டையை கர்த்தர் மூடுவார். இனி சத்துரு உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையாது, சத்துருவின் கிரியைகள் உங்களை தொடாது. இனி உங்கள் வீட்டுக்குள்ளே ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். 3வது ஒன்று செய்ய போகிறார். என்ன செய்ய போகிறாரு? நான் படிக்கவா? நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீங்க. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் கர்த்தர் வளர செய்யணுன்ட்டு விரும்புகிறார். வளரணும், ஒரு வளர்ச்சி இருக்கணும்.
ஏதோ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், நான் கர்த்தரோடு இருக்கிறேன், நல்லா நான் ஜெபிக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், எனக்கு ஆண்டவர் நிறைய கிருபை வரங்களை கொடுத்துக்கிறார் சொல்லிட்டு உன் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாத வளர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆசீர்வாதத்தின் வளர்ச்சிக்குள்ளே கடந்து போகணும். உன் கணவர் நல்லா வேலை செஞ்சு சம்பாதிக்கணும், அல்லது அது தொழில் செஞ்சு அந்த தொழில் வளர்ச்சி அடையணும். உன் பிள்ளைங்க படிப்பில் வளர்ச்சி அடையணும். உன்னுடைய குடும்பம் ஒரு வளர்ச்சிக்குள் பாதைக்குள்ளே கடந்து போகணும். அதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைங்க சரியாக படிக்காமல் இருக்கலாம், இல்லை உங்கள் கணவர் வேலைக்கு போகாமல் இருக்கலாம், அல்லது உங்கள் பிஸ்னஸ் கீழே விழுந்த நிலைமையில் இருக்கலாம். சில பிஸ்னஸ் நார்மலாக ஆசீர்வாதத்துக்குள்ளே ஒரு வளர்ச்சி இல்லாமல் போய் கொண்டு இருக்கும். ஆனால் அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் ஆசீர்வாத ஊற்றுகள் எல்லாமே கொளுத்த கன்றுகளை போல வளரணும். அதுதான் அவருடைய திட்டம், அதுதான் அவருடைய எண்ணம். ஆண்டவருடைய பிள்ளைங்களை வளர வைக்கிறதுல அவர் ரொம்ப இருப்பார். மறந்துடக்கூடாது. வளர்ச்சி இருக்குதா பாருங்க. வளர்ச்சி இல்லைன்னா என்ன காரணம்? நிறைய பேர் இயேசு ஏற்றுக்கொண்டு வந்திருப்பாங்க, கர்த்தருக்குள்ளே இருப்பாங்க, ஜெபிப்பாங்க, ஆனால் அவங்களுடைய ஆசீர்வாத வளர்ச்சி இருக்காது. பிள்ளைங்க டெவலப்மெண்ட் ஆக முடியாது, பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போக முடியல. ஏன் போகல? ஏன் காரணம் என்ன? அதை தான் நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால தான் ஆண்டவர், நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் மேலே நீதியின் சூரியன் நீதியை செய்கிற கடவுள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும்னா, உங்கள் குடும்பத்தில் சட்டையின் நிலையிலே இருக்கணும்னா, உங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளே உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்குள்ளே நீங்கள் கடந்து போகணும்னா நீங்கள் என்ன செய்யணுன்ட்டு தெரியணும். வேதத்தில் நமக்கு என்ன போட்டு இருக்குது நான் படிக்கவா? சங்கீதம் 92 சங்கீதம் 12 வசனம், நீதிமான் பனையை போல செழித்து லீபோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். கர்த்தர் சொல்றாரு, நல்லா கவனிச்சு பாருங்க. லீபோனில் உள்ள கேதுருவை போல அவன் வளருவான் என்று வேதம் சொல்லுது. லீபோன்னா என்ன? மலைகள் நிறைந்த ஒரு பெரிய பட்டணம். அந்த மலையில் இருக்கிற கேதுரு மரம் மாத்திரம் செழிப்பாக இருக்குமா. நல்லா கவனிச்சு பாருங்க. சும்மா கண்ட இடத்துலாம் கர்த்தர் மரத்தை வைக்கல. அவர் லீபனில் அந்த மலை உச்சியில் எப்பொழுதுமே பனிமூட்டம், மலைகள் சூழ்ந்ததாக இருக்குமா, பனித்துளி பெய்து கொண்டே இருக்குமா. அந்த இடத்துல கர்த்தர் நாட்டுகிறாராம். நல்லா கவனித்து பாருங்க. நல்ல ஒன்று புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். ஒரு மலை இடத்துல நீ செழிப்பாகணுன்ட்டு அந்த இடத்துல நாட்டுறார். நல்லா கவனிக்கணும், விடக்கூடாது. நல்லா கவனித்து பாருங்கள். அதில் 17வது எசேக்கியேல் 17 பாருங்களேன் 22. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனிக்கிளைகளை ஒன்றை எடுத்து அதை நடுவேன், அது இளங்கிளைகளில் கொழுந்துகளிலும் இலசாக இருக்கிற ஒன்றை கொய்த்து அது உயரமான உன்னதமான ஒரு பர்வதத்தின் மேலே நான் நாட்டுவேன். நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் எங்கே நடுகிறாரு? ஒரு மரத்து மேலே நடுறாரு. நல்லா கவனிச்சுங்க. அந்த லீபோனுடைய மலையில் மேலே நாட்டப்பட்டது எப்படி இருக்குதான்? செழித்து வளரும். அதான் உண்மை அதுதாங்க. எந்த இடத்துல அந்த மலை, நம்ம மலைனா எதை குறிக்கும்? ஜப வாழ்க்கையை குறிக்கிறது. எந்த குடும்பத்தில் ஜப வாழ்க்கை இருக்கிறதோ, எந்த குடும்பத்தில் ஜெபிக்கிற அறை இருக்கிறதோ, எந்த குடும்பத்தில் ஜெபிக்கிற ஒரு வீடு இருக்கிறதோ, அந்த வீடை கர்த்தர் அதை ஆசீர்வாதமுள்ள ஒரு கேதுரு மரம் போல் மாற்ற ஆரம்பிக்கிறார். நல்லா மறந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் லீபோனை போல் மாற ஆரம்பிங்க. லீபோன் என்பது தேவ பிரசன்னத்தையும் தேவனையும் சந்திக்கிற ஒரு இடம். மலை என்பது அதே போல் உங்கள் ஜெப வாழ்க்கை, அப்படி ஜெபிக்கிற வாழ்க்கை வருமானா, நான் இன்று சொல்கிறேன், உங்கள் வீட்டு மேலே தேவன் ஆசீர்வாதத்தையும் பனியையும் மழையும் ஊற்றுகிறத நீங்கள் உணர்வீங்க. அது பாருங்களேன், அந்த இடத்துல நாட்டப்பட்டால் எப்படி வைக்கிறாரா? 23 இஸ்ரவேலின் உயரமுமான பர்வதத்தில் அதை நாட்டுவேன், அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாக அதன் கீழே சகலவித பட்சியில் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கும். அதாவது சொல்கிற பாருங்க, வச்சு மகிமையான கேதுருமா மாற்றுவார். மகிமையை கர்த்தர் வைப்பார். உங்கள் குடும்பத்தின் மேல் ஒரு மகிமை வந்து தங்குங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார் பாருங்களேன், தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். இந்த நாளில் அந்த மகிமை உங்கள் மேலே வந்துடுங்க, உங்கள் குடும்பத்தின் மேலே இருக்கும். நீங்கள் ஒன்று முடிவெடுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் என்ற அந்த வாழ்க்கையை விட்டுறாதீங்க. ஒரு ஜெப வாழ்க்கையை கட்டுங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் சுற்றலாம்,
ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ஜெப வாழ்க்கை இருக்கட்டும். ஜெபிக்கிற குடும்பமாக மாறுங்க. நீங்கள் குடும்பமாக ஜெபிக்க உங்களுக்கு சூழ்நிலை இல்லைன்னா தனித்தனியாக ஜெபிக்க பழகிக்கொள்ளுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் இருங்க. நான் இன்று சொல்லுகிறேன், உங்கள் வீட்டுக்குள்ளே ஜெபத்தை அதிகரிக்க நான் ஒன்று சொல்லுகிறேன். உங்கள் குடும்பத்தின் மேல் நீதியின் சூரியன் உதிக்கிறதையும் செட்டைகள் விரித்து பாதுகாக்கிறதையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் உங்கள் கணவர், உங்கள் தொழில், உங்கள் பிள்ளைங்க எல்லாரும் கொளுத்த கன்றுகளைப் போல மாத்திரமல்ல கேதுருவை போல வளர்ந்து கனி கொடுத்து இந்த பட்டணத்துக்கு ஒரு மகிமையாக கர்த்தர் இந்த மாதத்தில் வைக்க போகிறார். நீங்கள் உங்களை அர்ப்பணிங்க, ஒப்புக்கொடுங்க, ஜெபத்தில் தரித்திருங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, இந்த நாளில் இந்த நவம்பர் மாதத்தில் என்னோடு இணைந்து இந்த வாக்குத்தத்த செய்தியோடு ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அப்பா இன்றைக்கு உம்முடைய நீதியின் சூரியன் இறங்கி வரட்டுப்பா. நீதியின் சூரியன் வெளிப்படட்டும். நீதியின் சூரியன் கர்த்தாவே நீர் நியாயாதிபதியாய் வெளிப்பட்டு நீதி செய்தரலும். ஓ, இப்பொழுதே இருளின் வல்லமிலிருந்து பிள்ளைகள், குடும்ப நபர்கள் விடுவிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். இன்னும் இருளின் வல்லமில் கட்டப்பட்டிருக்கிறவர்கள் பாவத்திலோ மந்திர கட்டுகளிலோ அசுத்தத்திலோ கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளில் அந்த கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும். இன்றைக்கு நீதி நடக்காதபடி கோர்ட்டு கேஸு அலைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு நீதி வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். வெளிப்படும்படி ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தில். அது மாத்திரமல்ல, இந்த மாதத்தில் என் பிள்ளைகளுக்கு நான் ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். எல்லா வியாதிகளும் குணமாகட்டும் அப்பா. எல்லா இருதய வியாதிகள் இயேசு நாமத்தில் குணமாகட்டும். நுரையீரல் பிரச்சனைகள் குணமடையட்டும். எல்லா லிவர் ப்ராப்ளங்கள் குணமடையட்டும். எல்லா கிட்னி ஸ்டோன்கள் குணமடையட்டும். கேன்சர்கள் குணமடையட்டும். எல்லா யூட்ரஸ்ல இருக்கிற நீர் கட்டிகள் அப்பா சோத்திர குணமடைவதாக. பித்த பையில இருக்கிற கற்கள் வெளியேறட்டும் அப்பா. ஆண்டவரே, குடல் புண்ணுகள் சரியாகட்டும். ஆண்டவரே, இடுப்பு எலும்பு வலிகளோடு அப்பா இருக்கிற ஒவ்வொருவரும் குணமடையட்டும். எல்லா கட்டிகள் சுகமடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. எங்கெங்கெல்லாம் கட்டி இருக்காது கரைவதாக. ஒரு ஆரோக்கியம் துளிர்க்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறப்பா. இயேசுவே, உம்முடைய ஆரோக்கியம் வெளிப்படட்டும். நிம்மதியாய் தூங்கட்டும். வீட்டுக்கு வந்த ஒரு நிம்மதியான தூக்கத்தை தாங்கப்பா. அற்புதம் நடக்கட்டும், நடக்கட்டும், நடக்கட்டும். இயேசுவே, சுகம் அடையட்டும். உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டும்ப்பா. கடைசியாக கேதுருவை போல இவர்கள் வளர்வார்களாக. கொளுத்த கன்றுகளைப் போல அவர்கள் வளர்வார்களாக. வளர பண்ணுகிற தெய்வமே, இப்பொழுது வளரட்டும் அப்பா. அவங்க தொழில் வளரட்டும். அவங்க கணவருடைய அப்பா வேலைகள், பிசினஸ்லாம் வளரட்டும் அப்பா. ஒரு பெரிய வளர்ச்சியை தாங்க. பிள்ளைகள் படிப்பில் வளரட்டும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்த அந்த வேலையில் நல்ல நிலைமையில் வளரட்டும். எல்லா குடும்பத்தையும் மகிமையா இந்த சமுதாயத்தில் நீங்க வைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அன்பு தகப்பனே, உம்முடைய வாக்குத்தத்தம் மாறாதது ஆண்டவரே. நீர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். ஒவ்வொரு குடும்பத்துக்கு அது நிறைவேற்றித்தாங்க. அந்த குடும்பங்கள் எல்லாம் லீபோனில் உள்ள மலைகளை ஒப்பாக ஒரு ஜெப வாழ்க்கையை கட்டட்டும்பா. ஜெபத்தை தடை பண்ணாதபடி, ஜெபத்தில் ஒரு சோர்வு, ஜெபத்தில் ஒரு அசதி இந்த குடும்பத்துக்குள்ள வரக்கூடாதுப்பா. அதெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவர், எடுத்து போடுங்க ஆண்டவர். ஆசீர்வதியும்ப்பா. எல்லாம் குடும்பத்துக்கு ஜெபத்துக்கு முக்கியத்துவம் தரட்டும். கர்த்தரை சந்திக்கிற ஒரு இடமாய் மாறட்டும்ப்பா. நீர் அப்படி செய்கிறதுக்காக சோத்திரம் சோத்தரிக்கிறோம். மேற்பரேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவங்களே, கர்த்தர் உங்கள் குடும்பத்தை வளர பண்ணுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இருள் விலகுகிறதையும் ஆரோக்கியம் துளிக்கிறதையும் நீங்கள் வளர்ச்சி நீங்கள் பார்த்து நல்ல நிலைமையில் நீங்கள் வரப்போகிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. உங்கள் கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். அது மாத்திரமல்ல, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு, ஆமாம், உங்கள் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.